ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கேது தசை 7 ஆண்டுகள் என குறைவாக இருந்தாலும் தாண்டுவதற்கு சிரமமானது, நிறைய படிப்பினைகளை தரும். கேது தசை நடப்பில் உள்ள ஜாதகருக்கு வலது மூளை மற்றும் இடது மூளை இரண்டும் சரிவர செயல்படாது. எனவே ஜாதகர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள நினைப்பார். உறவுகள் மீது வெறுப்பு ஏற்படும். முடி வளர்தல், முடி வெட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அல்லது குறைவாக இருக்கும். எந்த ஒரு மனிதன் மிக அதிக தனிமையை விரும்புகின்றாரோ அவர் கேதுவின் ஆதிக்கத்தில் உள்ளதாக அர்த்தம். ஒரு மனிதனை பக்குவமடைய செய்வதில் முதல் பங்கினை வகிப்பது கேது தசையே. விநாயகர் வழிபாடும் கீழ்கண்ட பரிகாரங்களும் பாதிப்புகளை குறைக்கும். திங்கட்கிழமையில் யமகண்ட நேரமாகிய காலை 10:30 முதல் மதியம் 12 மணிக்குள் விநாயக பெருமானுக்கு 7 அரச இலை, 7 மண் அகல் இவற்றில் நெய் நிரப்பி பஞ்சுத்திரியில் விளக்கேற்றி ஒவ்வொரு விளக்கினையும் அரச இலை மீது வைத்து ஏற்ற வேண்டும். கேது தசை நடப்பில் உள்ள போது முருகப் பெருமானுக்கு முடி காணிக்கை அடிக்கடி செலுத்துவது நல்லது. கேது தசையில் ஜாதகருக்கு சூரிய நாடி மற்றும் சந்திர நாடி சரிவர செயல்படாது. யானைக்கு 2 மூக்கிலும் சீரான சுவாசம் வரும். எனவே யானைக்கு உணவளிக்கும் போது மற்றும் ஆசி பெறும் போது அந்த தன்மை நமக்கு நினைத்த காரிய வெற்றியை கொடுக்கும். கோவில் யானைக்கு அன்னாச்சி, கரும்பு, வாழைப்பழம் இவற்றை கொடுக்கலாம். காடுகளில் உள்ள குரங்குகளுக்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுத்தால் சிறப்பு. குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொரியை உணவாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும் உணவை மீன்கள் உண்ணும்போது உங்களின் தீய கர்மாவையும் சேர்த்து உண்பதாக ஐதீகம். எனவே தடைகள் தகர்ந்து வெற்றி கிட்டும். திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் அங்குள்ள சந்நியாசிகளுக்கு உணவு கொடுப்பது சிறந்தது. மேற்கொண்ட பரிகாரங்கள் உங்களின் கேதுவின் தடைகளிலிருந்து காப்பாற்றும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.